ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஒரு ஏழை பையன் வாழ்ந்து வந்தான். அவனது கனவு எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்பதே. தினமும் ஆசிரியராக வேண்டும் என்று கனவு கண்டான். எனவே தினமும் நீண்ட தூரம் பள்ளிக்கு சென்று இரவு நேரங்களில் தெருவிளக்கின் கீழ் படிப்பான். பலர் அவனை கேலி செய்து, நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய் என்று சொன்னார்கள். ஆனால் ரவி தன்னம்பிக்கையுடன் தினமும் கடினமாக உழைத்தான். அவன் இருமுறை தேர்வில் தோல்வியடைந்தான். இருந்தாலும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்று மேலும் அதிகமாக படித்தான். பல ஆண்டுகள் முயற்சிகளுக்கு பிறகு ரவி உயர்ந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று ஆசிரியராக ஆனான். அவனது வாழ்க்கை பயணத்தில் வெற்றியானது ரவிக்கு எளிதாக கிடைக்கவில்லை. ஆனாலும் அவன் ஒருபொழுதும் விடாமுயற்சியை கைவிடவில்லை. எனவே விடாமுயற்சி வெற்றியை எளிதாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இந்த கதை நமக்கு வலியுறுத்தும் நீதியானது, கடின உழைப்பும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்களும் கடின முயற்சி, கடின உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.